திருச்செந்தூர் அருகே பேயன்விளை கிராமத்தில் தங்களது மகளின் காதல் திருமணத்திற்கு உதவியதாக கூறி பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் மீது பெண் வீட்டார் சமையல் பாத்திரங்கள், நாற்காலிகளை வீசி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமனேரி அருகே உள்ள பேயன்விளை மேலலட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பரமசிவம். இவரது மனைவி ரேவதி, இவரது மகள் கௌதம். இவரது வீட்டு அருகே ஸ்ரீதர் என்பவரது வீடு உள்ளது. ஸ்ரீதரின் மகள் சௌமியாவும் அந்த பகுதியில் உள்ள பாரதி நகரை சேர்ந்த மோகன் என்பவரது மகள் தினேஷ் என்பவருக்கும் கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இவரது காதலுக்கு சௌமியாவின் வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காதல் ஜோடியான தினேஷும் சௌமியாவும் நேற்று முன்தினம் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பரமசிவம் ஆறுமனேரி எஸ்ஆர் நகர் பகுதியில் புதியதாக வீடு கட்டியுள்ளார். வீட்டுக்கு நேற்று புதுமனை புகு விழா நடத்தியுள்ளார். மதிய வேளையில் புதுமனை புகு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சௌமியாவின் தாய் லதா மற்றும் சௌமியாவின் சகோதரி பிரமசக்தி உள்ளிட்ட 3 பேர் தங்களது மகள் தினேஷுடன் செல்வதற்கு பக்கத்து வீட்டில் இருந்த நீங்கள் தான் காரணம் என கூறி அவதூறு வார்த்தைகள் பேசி இருவரும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கௌதம் ஆறுமனேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாலை லதா மற்றும் பிரமசக்தி மற்றும் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி மற்றும் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் கொண்டு பரமசிவம் மற்றும் அவரது மகள் கௌதமை தாக்க துவங்கியுள்ளார். இதில் கௌதமுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காயமடைந்த பரமசிவம் காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.